மீண்டும் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதன் 3வது வார்த்தையை யாவரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பவுல் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது என்றால், சுவிசேஷத்தில் உடனாய் இருந்தவருடைய பெயர். அதாவது கிறிஸ்துவின் பணியில் யாரெல்லாம் உடன்பட்டு இருக்கிறோமோ அவங்களுடைய பெயரெல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கிற பவுல் சொல்றாரு? ஜீவ புஸ்தகத்தில். இதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். காலையில் தியானத்துல நம்ம 5 புத்தகத்துல 3 புத்தகத்தை என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம். என்னென்ன புத்தகம்? மனசாட்சியின் புத்தகம், வார்த்தையின் புஸ்தகம், ரகசிய வார்த்தை. அப்ப நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக சபை நிற்கும் பொழுது, சபைக்கு முன்பாக வைக்கக்கூடியதான புஸ்தக சுருளதான் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, சபைக்கு ஸ்தோத்திரம், ரகசிய வருகை என்ன பண்ணப்படும்? சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போட்டிருக்கு. சபை முதலாவது எப்ப எடுத்துக்கொள்ளப்படுமா? ரகசிய வருகை. ரகசிய வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரகசிய வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தைரியமா சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. அப்ப 2ஆம் வருகையில ரகசிய வருகை என்பது சபையை கர்த்தர் தன்னோடு எடுத்துக்கொள்ளும்படி வரக்கூடிய ஒரு வருகை. அந்த வருகையில சபையை தவிர யாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோத்ரம் தாவே உயிரோடு இருக்கும் பொழுது 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க தேவ சமூகத்துக்கு நேராக. ஒன்று எலியா, இன்னொன்னு யாரு? ஒன்னு எலியா, இன்னொன்னு ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. அப்ப ஸ்தோத்திரம், அந்த நாட்கள் என்ன நடந்திருக்கும்? எலியா காலத்துல இருந்தவங்களுக்கும் ஏனோக்குடைய காலத்துல இருந்தவங்க என்ன நடந்திருக்கும்? நேத்து வரைக்கும் இருந்தா இன்னைக்கு காணா போயிட்டான். இதேதான் ரகசிய வருகையிலும் நடக்கும். ரகசிய வருகையில ஸ்தோத்திரம், தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்கு நேரம் என்ன பண்ணுவாரு? வருவாரு. வரும் பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். அன்றைக்கு சபையின் உண்மையான விசுவாசிகள் அத்தனை பேர் என்ன பண்ணிடுவாங்க? காணா போயிருவாங்க. ஆனா அவர் 2ஆம் வருகை வரும் பொழுது பரிசுத்தவானோடு சேர்ந்து வருவார்னு வேதத்துல நமக்கு போடப்பட்டிருக்கு. யாரோடு சேர்ந்து வருவார்னு? பரிசுத்தவானோடு சேர்ந்து வருவார். வானத்திலே வருவார், பரிசுத்தவான்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? வருவான்னு போடப்பட்டிருக்கும். அந்த வருகை தான் 2ஆம் வருகை. அப்ப சபை எதுல காணா போகும்? ரகசிய வருகையில். அப்ப நம்ம எதுக்கு ஆயத்தமாகணும்? அதனாலதான் சுத்திர வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வருகையை யார் அறிவா? அது திருடனை போல என்ன பண்ணப்படும்? வரும். பிதா ஒருவரை தவிர எனக்கும் தெரியாதுன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய சீசர்களுக்கு சொல்லிட்டாரு. அப்ப சபையானது எதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டுமா? ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்பொழுது வரும்? எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம், நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம், சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம். அதனாலதான் லூக்காவின் சொல்லி சொல்லுவாங்க, 2 பேர் வயல்ல இருப்பாங்க, 2 பேர் எந்திரம் அரைப்பாங்க, 2 பேர் படுத்தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் காணா போயிருவான். இதெல்லாம் எதுக்கு உதாரணம்? ரகசிய வருகைக்கு. அப்ப சபை எதுல எடுத்துக்கொள்ளப்படும்? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நேராக என்ன பண்ணப்படுகிறது? கொண்டு போகப்படுகிறது. அப்ப சபை எடுத்துக்கொள்வதின் நோக்கம் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நோக்கம் என்னன்னா, திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா?
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சோதர சபை வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நிற்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவனவன் செய்கையின் பலனை அடைவதற்காக. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி சபையே நிக்கணும். நான் காலை இந்த கேள்வி நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க நான் ஏன் சோதர நியாயத்தீர்ப்பு முன்னாடி போய் நிக்கணும்? எனக்கு சுதந்திரம் இருக்க நியாயத்தீர்ப்பு முன்னாடி போய் நிக்கணும். எதற்கு நியாயத்திற்கு முன்பாக சபையை ஆண்டவர் நிறுத்துறாருனாக்க, அவர்கள் செய்த செய்கையின் கிரியைகளின் பலனுக்கு ஏற்றபடி சுதந்திர பரிசு கொடுக்கிறதுக்காக. எதுக்கு நிக்கணும்? பரிசை பெற்றுக்கொள்ள, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி எழுதி வச்சாரு. அந்த லக்கை நோக்கி ஓடினுடையதான ஓட்டத்தின் விதிமுறைகளை செக் பண்ணுவதற்காக அங்க நிக்க வைக்கிறார். ட்ராக்ல கரெக்டா ஓடணுமா, இல்ல பக்கத்து ட்ராக்ல ஓடணுமா, இல்ல ஏதாவது ஸ்தோத்திரம் ஏமாத்து வேலை பண்ணோமா, நம் கிரியைகளின் பலனை கொடுக்கத்தக்கதாக நம்ம எங்க நிப்பாட்டாரு சபைய? நியாய தீர்ப்புக்கு முன்பாக. அப்ப சபை எதற்கு ஆயத்தமாகணும்? ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் சந்தோஷம் கிடையாது. நியாய தீர்ப்புல நிற்கும் பொழுது நான் தப்பிப்பதற்காக நான் என்னுடைய கிரியை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளதா என்ன பண்ணணும்? மாத்தணும். இரண்டாவது நோக்கத்தை பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் எழுதுறாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன வருதான்? நியாய தீர்ப்பு வருது. தேவனுடைய வீடு, இந்த வீடு யாவருக்கும் ஜெப வீடு. அப்ப சபையானது யாவருக்கும் ஜெப வீடா இருக்கு. இந்த ஜெப வீட்டுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு வருதான். அப்ப ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற, அபிஷேகம் பெற்ற, ஞானஸ்நானம் எடுத்த, ஸ்தோத்திரம் சத்தியத்தை கேட்கிற சபைக்கே நியாய தீர்ப்புனா ரட்சிக்கப்படாத முடிவு எப்படி இருக்குன்னு பேதுரு என்ன பண்றாரு? எழுதி வைக்கிறாரு. அப்ப சபையின் நோக்கம் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாவது நோக்கம் என்ன? புறஜாதிகளுக்கும் என்ன பண்ணணும்? நியாய தீர்ப்பு இருக்கு என்பதை காண்பிப்பதற்காக. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எனக்கே நியாய தீர்ப்பு இருக்குன்னா அவனோட நிலைமை. அதான் இயேசு சொல்லுவாரு, சோத்திரம் பச்சை மரத்துக்கே இந்த பாடு அப்படின்னா பட்டை மரத்துக்கு என்ன பாடு பாட போறாங்களோ தெரியல அப்படின்னு. அப்ப பச்சை மரமாகிய சபைக்கே இத்தனை நியாய தீர்ப்பு வச்சிருக்காருன்னா பட்ட மரமாகிய ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வச்சிருப்பாருன்னு நாமளே நினைச்சு பார்க்கணும். அதனால தயவு செஞ்சு சபைக்குள்ளே இருந்து வெளியில போக யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்ற சபைக்கு நியாய தீர்ப்பு எழுதி வைக்கிறார். ஏன்னா சோதர சபையில இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு என்ன வருதுன்னா, ஏன் ஆராதிக்கணும்? அதனாலதான் எழுதி வைக்கிறாரு, சபை என்பது பச்சை மரம். பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரமா இருக்கிறவங்க எத்தனை பாடுகள் இருக்கும். அதனால ஸ்தோத்திரம், சபையின் நோக்கம், நியாய தீர்ப்பை சபைக்கு கொடுக்கிற நோக்கம் என்ன? நாம் என்றைக்கும் இந்த தீர்ப்பை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில போயிட கூடாது. இப்ப நம்ம நேரா நம்முடைய சத்தியத்துக்கு நேரம் என்ன பண்ணுவோம்? திரும்புவோம். ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன அப்படின்னா, தேவன் இப்பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேரையும் எழுதி வைக்கப்பட்டதான ஒரு புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயரெல்லாம் இருக்கும் என்று, யாருடைய பெயரெல்லாம் இருக்காது என்று நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தியானிக்கும் போதே என் பேர் இருக்குமா இருக்காதான்னு நான் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்துல அங்கு ஸ்தோத்திரம் மோசே ஒரு வார்த்தையை 32வது வசனத்துல மோசே ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தைனா, தேவனே என் பேரை கிறுக்கி போடுங்க, இவங்களை என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. அதுக்கு 33வது வசனத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை படிங்க. அவர்களோட பேசி 33 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய்
பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரையே புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்ப ஸ்தோத்திரம், மோசே தேவ சமூகத்துக்கு நேராக பரிந்து பேசும்படி போறார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனது தப்புதான் ஆண்டவரே, ஜனங்கள் உமக்கு கோபமூட்டும்படி வாழ்ந்தது தப்புதான் ஆண்டவரே, ஜனங்கள் விக்கிரகாராதனை பண்ணது தப்புதான் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனம் விக்கிரகாராதனை செய்தது தப்புதான், ரட்சிக்கப்பட்ட ஜனம் கீழ்ப்படியாமல் போனது தப்புதான், ரட்சிக்கப்பட்ட ஜனம் விடுதலை பெற்ற ஜனம் விடுதலை கொடுத்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்நிய மனுஷங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தப்புதான், அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாரு கிருபாதார பலியா போய் ஒப்பு கொடுக்கிறாவா? மோசே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி மோசே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைனா, எவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அவன் பேரே கிறுக்கி போடப்படும். அப்ப முதலாவது யாருடைய பேரை எடுக்கிறாருன்னா, யார் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. யாருடைய பேர் இருக்காது? யார் கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அவங்க பேரு தான். அவங்களுக்காக 1000 பேர் பரிஞ்சு பேசலாம், அவங்களுக்காக 1000 பேர் என் பேரை வைங்க ஆண்டவரே அவங்க பேர் இருக்கட்டும் பரிஞ்சு பேசலாம். ஆனா தேவன் நியாய தீர்ப்புல அவர் சரியா இருக்கிறதுக்கான முதல் அடையாளம் எதுன்னா, எவன் கீழ்ப்படியிலையோ அவன் பேரே கிறுக்கப்படும். அது 2 பேர்ல ஒருத்தர் கணவனா இருக்கலாம், ஒருத்தர் மனைவியா இருக்கலாம், 2 பேர் ஒருத்தர் நண்பரா இருக்கலாம், 2 பேர்ல ஒருத்தர் சகோதர சகோதரிகளா இருக்கலாம். யார் கீழ்ப்படியிலையோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். யார் கீழ்ப்படியிலையோ அவருடைய பெயர் கிறுக்கி போடப்பட்டுச்சுன்னா அவங்க ஸ்டேட்டை எங்க தான் போகணும்? அடுத்து அக்கினி கடலுக்கு தான் போகும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் எனக்கு இன்னும் தேவ சமூகத்தில் இரக்கம் இருக்கிறது. அப்ப நான் இரக்கத்தை காத்துக் கொள்வதற்கு நான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் வாழ வேண்டும். எதில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்? எதில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்? இந்த வேத வார்த்தையில் இருக்கிற அத்தனை எழுத்துக்களுக்கும் நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா வாழணும். வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிள். இந்த வேதத்தில் இருக்கிறதான அத்தனை வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படியணும். ஒரு தேவ மனிதர், அவருடைய பேர் எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்ல, அந்த தேவ மனிதன் தன்னுடையதான 90வது வயதிலேயோ 95வது வயதிலேயோ முழங்கால் போட்டு வேதாகமத்தை என்ன பண்றாரு? படித்து கொண்டு இருக்கிறாரு. அவர் டெய்லி என்ன பண்றாரு? அந்த வேத வசனத்தை புரட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இவரை பார்த்து கொண்டிருந்த உதவி ஊழியர் என்ன பண்ணாராம்? அந்த தேவ மனிதனை போல ஒரு உன்னதமான பரிசுத்தமான தேவ மனிதர் யாருமே இல்லைன்றது ஒரு பெரிய சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய சாட்சி உள்ள மனுஷனை பார்த்து இந்த உதவி ஊழியர் கேட்கிறாராம், போதகரே நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த காலை நேரத்திலையும் நீங்க வேதாகமத்துல என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு சொல்லி என்ன பண்ணாராம்? கேட்டாராம். அதுக்கு அந்த தேவ மனிதர் சொன்னாராம், ஒரு 95 வயது இருக்கும் அந்த தேவ மனிதர் சொன்னாராம், நான் இன்னும் இந்த வேத வசனத்துல எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அவருடைய கீழ்ப்படிதல் என்றால் என்ன? வேத வார்த்தைக்கு யார் தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அதுதான் கீழ்ப்படிதல். 10 கற்பனை கீழ்ப்படிதல் கீழ்ப்படுகிறதா? உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பின்னிடத்துல அன்பு கூர்ந்தா எல்லாம் முடிஞ்சா? இல்ல. வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைக்கும் கீழ்ப்படியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சுச்சுன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம் முடிவு வசனம் வரைக்கும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இதுதான் கீழ்ப்படிதலுக்கான அடையாளம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லிதான் மோசே தேவன் பேரை கிறுக்கி போறேன்னு சொன்னப்ப மோசே பறிஞ்சு பேசினாரு. அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அன்றைக்கு 10 கட்டளைகள், இன்றைக்கு முழு வேதாகமம். இதுல யாரு பாக்கியவான்கள்? அவங்கதான் பாக்கியவான்கள். வெறும் 10 கட்டளை. இன்றைக்கு நமக்கு 66 புத்தகம். 66 புத்தகத்துல இருக்கிறதான வார்த்தைகளை படிச்சு கீழ்ப்படுகிறதுக்குள்ள இந்த ஆயுள் போதுமான்னு எனக்கு என்ன பண்ணாது? அப்ப ஸ்தோத்திரம், கொஞ்சோண்டு 10 கட்டளைகள் கொடுத்ததுக்கே ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நமக்கு இந்த
இந்த 10 கட்டளையோட இந்த வேதமானது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அதை செயல்படுத்துறதுல தான் விஷயமே இருக்கு. அப்ப ஒரு மனிதன் வேத வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி வாழுவான் என்றால் அவனுடைய பெயர் எதுல எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல. எந்த ஒரு மனிதன் தன்னை வேத வசனத்துக்கு தன்னை ஒத்து போகாமல் வாழ்கிறானோ அவனுடைய பெயர் என்ன பண்ணப்படும்? கிறுக்கப்படலாம், கிறுக்கப்பட்டிருக்கலாம். கிறுக்கி போட நான் உறுதியா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் சோத்திரம் எப்ப வேணா எப்படி வேணா இறங்குவார். இருந்தாலும் எச்சரிக்கையா சொல்றேன், என் பேரு கிறுக்கப்படாம இருக்கிறதுக்கு நான் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த வேத வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க? மற்றவங்கள்ட்ட அன்பு கூறணும், குடும்பத்துல அன்பு கூறணும், சபையில அன்பு கூறணும், தேவனிடத்துல அன்பு கூறணும். அப்படின்னா நான் எல்லார்கிட்டையும் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். எல்லார்கிட்ட எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அததான் வேதம் சொல்லுது. உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, அறிவாளி என்றும் இல்லை, முட்டாள் என்றும் இல்லை. அனைவருக்கும் வேதம் பொதுவானது. அப்ப நான் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும்? அனைவருக்கும். அததான் பவுல் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாமானே. பவுல் எப்படி கீழ்ப்படுகிறாரு? எல்லாவற்றுக்கும் எல்லாமானே. என்னுடைய கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா இருக்கா? கவனிக்க. என்னுடைய கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா இருக்கா? திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 68வது வார்த்தையை வாசிக்கலாமா? சங்கீதம் 69 68 அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, வாசிங்க. 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவர்கள் பேர் என்ன பண்ணுங்க? ஜீவ புஸ்தகத்துல இருந்து யாருடைய பேரை கிறுக்கப்பட சொல்றாரு? நீதிமானோடு எதிர்த்து நிக்கிற அத்தனை பேரை என்ன பண்ணுங்க? இவங்க பேர் நீதிமான் பட்டியல் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? நீதிமான் வாழ்க்கைக்கு நேர்மாறா இருக்கு. அப்ப ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில நீதிமானாய் வாழவில்லை என்றால் அவருடைய பெயர் எதுல இருக்காது? ஜீவ புஸ்தகத்துல. அப்படின்னு யாரு பறிஞ்சு பேசுறா? சங்கீதக்காரன் தாவீது பறிஞ்சு பேசுற. இன்றைக்கு சபைக்கும் அதே வார்த்தை தான். நான் நீதிமானா வாழலனா, உத்தமமா வாழ்றதுக்கும் உண்மையா வாழ்றதுக்கும் நீதிமானா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையா வாழ்றதுன்னா சொல்றதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்றது. நீதிமானா வாழ்றதுன்னா என்னிடத்திலிருந்து யாதொரு குற்றத்தையும் என்ன பண்ணக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது. அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? என்னிடத்துல இருந்து யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கத்தக்க பாத்திரவனை என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கையா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை எதுல இருக்கு? என்னைய பேர் எதுல இருக்கும்? ஜீவ புஸ்தகம். அடுத்த வார்த்தையை சொல்றார், வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனம் சொல்லுகிறது, எதுல சந்தோஷப்படணுமா? எனக்கான பலன் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணுமா? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்குள் கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். எதுக்கு சந்தோஷப்படணுமா? இந்த உலகத்துல நான் என் நிமித்தம் கர்த்தர் செய்கிற நன்மையின் நிமித்தம் என்ன பண்ணக்கூடாது? பெருமை பேச, மேன்மை பாராட்ட கூடாது. நான் எதுல மேன்மை பாராட்டணும்? என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. என்னை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதம் செய்யலாம், என்னை கொண்டு அநேக கர்த்தர் உதவி செய்யலாம், என்னை கொண்டு அநேக மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணலாம். ஆனா அதுக்காக நான் பெருமை பாராட்டினேன்னா என் பேர் என்ன பண்ணப்படும்? கிறுக்கப்படும். அதுக்கு பதிலாக நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? மேன்மை அடையாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு என் பெயர் பரலோகத்தில் இது நிமித்தம் என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படுகிறது. நான் பூமியில செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் என் பேர் பரலோகத்தில் எழுதப்படும். நான் விசுவாசிக்கணும், சந்தோஷப்படணும். அப்ப சொல்றேன், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்னா முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதவனா இருக்கணும், இரண்டாவது நீதிமான் உள்ள வாழ்க்கையை வாழணும், மூன்றாவது பரலோகத்தை குறித்து சந்தோஷப்படணும். இந்த உலகத்துல நான் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் நான் சந்தோஷப்படாம, நான் மேன்மை பாராட்டாம, நான் சொல்ற பெருமை பேசாம, இது நிமித்தம் பரலோகத்தினுடைய பேர் என்ன பண்ணப்படுது? எழுதப்படுகிறது என்ற சந்தோஷம் எனக்கு என்ன பண்ணணும்?
உண்டாகணும். அதேதான் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதை திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதுல ஜெயம் கொள்ளணுமா? 4வது வசனம் வாசிங்க. ஜெயம் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க சர்தை சபைக்கு ஒரு வார்த்தைய தேவன் அழகா கொடுக்கிறார். என்ன வார்த்தைனா, 3வது வசனம் சொல்றாரு, ஸ்தோத்திரம், கரைப்படாதவன். இதே வார்த்தையை நான் காலைல சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் வஸ்திரத்துல கரை இருக்கு. சர்தையை பார்த்து சொல்றாரு, உன் வஸ்திரத்துல கரை இருக்கு. ஆனாலும் கரை இல்லாமல் ஒரு கூட்டம் என்ன பண்ணு, தன் வஸ்திரத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறது. வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. வஸ்திரம் என்பது தேவன் கொடுத்த அபிஷேகத்தை கொடுக்கிறது. வஸ்திரம் என்பது தேவன் எனக்கு ஈவாய் கொடுத்ததான இந்த உன்னதமான பரிசுத்தமான வாழ்க்கையை நான் கரைப்படுத்தாமல் உண்மை உள்ளவனா இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் ஜெயம் கொள்றேன் பார்த்தீங்களா. பாவம் என்னை மேற்கொள்ள வந்தாலும் நான் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல், என்னை கரைப்படுத்தும்படி எனக்கு 1000 விஷயங்கள் வந்தாலும் நான் அந்த விஷயத்துல நான் உடன்படுத்தாதபடிக்கு, நான் கரைப்படாதபடி என்னை நான் காத்து வருகிறேன் பார்த்தீங்களா. தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு ஜாக்கிரதையா இருக்கிறாங்களோ, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் ஜாக்கிரதையா இருக்கிறாங்களோ அவங்களே ஜெயம் கொள்கிறவங்களா மாறுவாங்க. அவர்களே வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவங்களா மாறுவாங்க. அவர்கள் பெயரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர்களே தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். எதுல ஜாக்கிரதை வேணும்? என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜாக்கிரதையா இருக்கும். என்னிடத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? பொருளை தான் கேட்கிறேன். பொருள் என்கிட்ட விலை மதிக்க முடியாத பொருள்னு ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? உங்ககிட்ட இருக்கிறது, என்கிட்ட கேட்கறது இல்ல. நம்ம கிட்ட இந்த ஆவிக்குரிய ரீதியான எதையும் பேச வேணாம். பைபிள், ரட்சிப்பு, அபிஷேகம் இந்த வார்த்தையே பேசக்கூடாது. உங்க கிட்ட விலை மதிக்க முடியாத பொருள்னா அது எது? பொருள். சரி, இதற்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. நீங்க எதை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கிறீங்க? எதை ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறீங்க? ரொம்ப ஜாக்கிரதையா எதை வச்சுக்கிறீங்க? சொல்லுப்பா, சொல்லுப்பா. செல்போன். செல்போன்ல ஒரு கோடு விழுந்தா உசுறு போயிடும். சிலருக்கு செல்போன் விலையேற பெற்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளானது மிக உயர்ந்தது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குவோம். சிலருக்கு ட்ரெஸ் மேல பைத்தியமா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பத்திரமா அயன் பண்ணி, அதை ட்ரை வாஷ் கொடுப்பாங்க. இல்ல சோத்திரம் எந்த வாசம் அந்த வாசல் என்ன பண்ணுவாங்க? காரணம் அதை பாதுகாத்துக்குவாங்க. அதை சேஃப்டி பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. செல்போன் வாங்கினவனுக்கு அது பெருசு. ஆப்பிள் போன் வாங்கினா அவன் செத்தான். அவனுக்கு அதை விட அவனுக்கு உசுறு வேற எதுவுமே இருக்காது. அது ரொம்ப சேஃபா என்ன பண்ணுவாங்க? ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பவுச் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு டெம்பர் வாங்குவாங்க, அதுக்கு நல்ல குவாலிட்டியான சார்ஜர் வாங்குவாங்க. அதோடைய சார்ஜர் கேபிள் கட்டாலும் என்ன பண்ணுவாங்க? ஆப்பிள் ஷோரூம் ஏறி போய் 2500 ரூபா சொல்லுவான் ஒரு கேபிள் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. காரணம் என்ன? லோக்கல் கேபிள் போட்டா போன் என்ன பண்ணிடும்? தெரிச்சிரும். அப்ப நம்ம கிட்ட ஒரு விலையேற பெற்ற பொருள் இருக்குன்னா அதை நம்ம எவ்வளவு அழகா ஜாக்கிரதையா காப்பாத்துறோம். செல்போன், வஸ்திரம், வாட்ச், எக்ஸெட்ரா, கார், பைக், எது வேணா இருக்கட்டும். இதையெல்லாம் விட எது விலையேற பெற்றதா? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எது விலையேற பெற்றதுன்னு பவுல் எழுதுறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையா யாரு பாத்துக்கிறாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை யாரு ஜாக்கிரதையா வச்சுக்கிறாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யாரு ஜாக்கிரதையா வச்சுக்கிறாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை யாரு ஜாக்கிரதையா வச்சுக்கிறாங்க. போற போகல கர்ச்சிப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? அபிஷேகத்தை ரட்சிப்பையும் உதறி விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு பல பேருடைய எண்ணம்
ரட்சிப்பு தானே, அப்புறம் வாங்கிக்கலாம். அபிஷேகம் தானே, அப்புறம் பெற்றுக்கலாம். சபை தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆராதனை தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, ஆவிக்குரிய காரியத்துல யார் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவர்களே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவாங்க. இங்க ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை குறிச்சு அங்க சரதேக்கு எழுதினார். என்ன எழுதினார்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு. போதும். அசூசிப்படுத்தாதவர்கள் உண்டு. அப்ப ஸ்தோத்திரம், யாரு ஜாக்கிரதையா வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாம ஜாக்கிரதையா வச்சுக்கிறாங்களோ அவங்க ஜெயம் கொள்ளுவார்கள். அவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும், அவர்கள் பிதாவுக்கு முன்பாக சாட்சியாக என்ன பண்ணுவாங்க? நிறுத்தப்படுவார்கள். அப்ப ஜீவ புஸ்தகத்துல என் பேர் வரணும்னா என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளணும். எதுல? ஆவிக்குரிய வாழ்க்கையை எதுவும் கரைப்படுத்தாதபடிக்கு நான் ஜெயம் உள்ள வாழ்க்கையை வாழணும். எதுவும் கரைப்படுத்தக்கூடாது. யோசேப்பு போத்திபா மனைவி நிமித்தம் கரைப்பட நினைச்சாரு, யோசேப்பு ஜாக்கிரதையா இருந்தாரு. தானியேல் ஸ்தோத்திரம் ராஜாவினுடைய ராஜ விருந்துல கரைப்பட நினைச்சாரு, ஜாக்கிரதையா இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஸ்தோத்திரம் ராஜாவுடைய சிலையை வணங்கி அவங்கள கரைப்படுத்த நினைச்சாங்க, அதுல ஜாக்கிரதையா இருந்தாங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில எது என்னைய கரைப்படுத்துதோ அதுக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கணும், விலகிரணும். உசுரே போனாலும் போகட்டும், உசுரே போனாலும் போகட்டும். யோசேப்புக்கு போத்திபாவின் மனைவியை வச்ச செக்கு, நீ ஸ்தோத்திரம் என்னோட உடன்படலனா நீ சிறைக்கு போவ. சிறைச்சாயின் வாழ்க்கை எனக்கு பெருசு இல்ல, என் பரிசுத்தம் தான் எனக்கு முக்கியம். இந்த ஆகாரத்தை நீ சாப்பிடலன்னா உனக்கு ஞானம் கிடைக்காது, உன்னுடைய சரீரம் வலுவு பெறாது, நீ அரண்மனையை விட்டு நீ வெளியே தூக்கி எறியப்படுவன்னு சொல்லி அங்க இருக்கிற காவலாளிகள் சொன்னாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் என்ன பண்ணல? அந்த ஆகாரத்தை புசிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காம எனக்கு பருப்பும் காய்கறியும் கொடுங்கன்னு சொல்லி யாரை நம்பி இருந்தாங்க? தேவனை நம்பி இருந்தாங்க. ஸ்தோத்திர. இடம் பொருள் ஏவல் பார்த்து விசுவாசம் மாறக்கூடாது. என் விசுவாசம் என்றைக்கும் ஒரே நிலையா இருக்கணும். என்னுடைய தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே நிலையா இருக்கணும். அங்க போனா அதுதான் வேற வழி இல்ல, இங்கே போனா இதான் வேற வழி இல்லைன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷங்களையும் மாஸ்குகளையும் நம்ம போட்டு விட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை அற்றவர்களா என்ன பண்ணிடுறோம்? மாறுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்ல? வெண்வஸ்திரம் கிடைக்கிறது இல்ல. அன்றைக்கு தானியேல் அந்த காரியத்துல சரியா இருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சான்? ஸ்தோத்திரம், மற்றவர்களை விட அதிகமான ஞானம். யாரை விட அதிகமான ஞானம்? அங்கு இருந்த மற்ற ஞானிகளை விட அதிகமான ஞானம். அங்க ஸ்தோத்திரம் ராஜா நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாராலையும் என்ன பண்ண முடியல. அங்க இருக்கிறது யாரு? தானியேலுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். தானியேலுக்கு வான சாஸ்திரம் கற்றுக் கொடுத்தவங்க, தானியேலுக்கு கணக்கு கற்றுக் கொடுத்தவங்க, தானியேலுக்கு அறிவியல் கற்றுக் கொடுத்தவங்க, தானியேலுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களால கூட எதை சொல்ல முடியல? சொப்பனத்தையும் சொல்ல முடியல, அர்த்தத்தையும் சொல்ல முடியல. ஆனா சொன்னது யாரு? மாணவன். இந்த மாணவன் யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கைய கரைப்படுத்தாதவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கரைப்படுத்தாத சிறுவனா இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார், பெரியவனா இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அவருக்கு வயது முக்கியம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். ஏன் மோசேக்கு அப்புறமா யோசுவா தேர்ந்தெடுத்தாரு? அவன் ஒருவன் தான் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் சேஃபா வச்சிருந்தான். அவன் ஒருத்தன் தான் வாக்கு தத்தத்துல உண்மையா இருந்தான். அவன் ஒருத்தன் தான் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாம இருந்தான். அவன் ஒருத்தன் தான் மோசேக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். ஏன்னா மோசே எத்தனை வாட்டி 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு மேலே ஏறினாலும் கூட யார் போவா? யோசுவா போவாரு. எலிதான் சாகணும், யோசுவா எதுக்கு உபவாசம் போடணும்? மோசே உபவாசம் போட ஒரு நியாயம் இருக்கு, யோசுவா ஏன் சாப்பிடாம கொள்ளாம கிடக்கணும்? அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த வாஞ்சையை கண்டபடியினாலே யோசுவா கையில கர்த்தரனா கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார். அப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் கரைபடாமல் காத்துக்கொண்டால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்குள் இருக்கிறபடியினால் சகலத்தையும் செய்து முடிக்க எனக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலையும், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும். என்ன பண்ணணும்? 4வது, என் ஆவிக்குரிய வாழ்க்கைய கரைப்படுத்தாமல் பாதுகாத்து. கரைப்படுத்த 1000 வழிகள் இருக்கு. உணவுலையும் கரைப்படுத்தலாம், நமஸ்கரிக்கிற காரியத்துல கரைப்படுத்தலாம், அன்பு காட்டுறதுல கூட என்ன பண்ணலாம். இது 3மே நடந்தது. அன்பு காட்டும்படி போத்திபாவின் மனைவி கட்டாயப்படுத்தினான். சில இடத்துல அன்பு காட்டினா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கரைப்படுதா? அன்பு காட்டாதீங்க. சபை
அன்பு அன்பு அன்புன்னு போய் போய் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, சிரிக்குது இன்னைக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரமாணத்தை ஃபாலோ பண்றதை விட வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, ஏன்னா அன்புலே அன்பு கூறணும். நம்பால் அன்பு கூற போவான், எங்க போறான் நம்பாலு? அன்பு கூற தான் பாஸ்டர் போனேன். இல்ல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை கரையப்படுத்துதான் அந்த அன்பு தேவையில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை கரையப்படுத்துற அன்பு தேவையில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை கரையப்படுத்துற உணவு தேவையில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை கரையப்படுத்துறதான அந்த தொழுதுகொள்ளுது எனக்கு தேவையில்ல. சில கோஷம் போட கூப்பிடுவாங்க, 200 ரூபா தரேன், 300 ரூபா தரேன், 500 ரூபா தரேன். தயவு செஞ்சு போய் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணிடாதீங்க, கரைப்படுத்திடாதீங்க. என்னைக்காவது தப்பி தவறி கண்ணில் பட்டீங்க விசுவாசிங்க, அன்றைக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம், பெட்டி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். அடக்காரதை நடத்துவதற்கு ஊழியக்காராகிய நான் வந்து நின்றுருப்பேன். உங்களுக்காக வெண்வஸ்திரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், வாங்கிட்டு வந்திருப்பேன், எல்லாமே செஞ்சிருப்பேன். அல்லேலூயா. தப்பி தவறி கூட கண்ணில் பற்றாதீங்க. அதுக்குன்னு மறைஞ்சிருக்கவும் பார்க்காதீங்க. ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்துற எதுக்குமே நான் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ரொம்ப முக்கியமானது, சுவாரஸ்யமா இருக்கும். அதே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:8, உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாரு வணங்குவாங்களாம்? புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவர்கள். இவங்க எதை வணங்குறாங்கன்னா, அந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். முதல் வசனத்துல ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அந்த மிருகம் எப்படிப்பட்டதா இருக்கா? ஸ்தோத்திரம், 7 தலையும் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மிருகமா என்ன பண்ணுது இருக்கு. இப்ப இந்த மிருகத்தை பார்த்து எல்லோரும் என்ன பண்றாங்க? பயத்தில் நமஸ்கரிக்கிறாங்க. அந்த மிருகத்தை தன் ஆதாயத்துக்காக நமஸ்கரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப தொழுது கொள்ளுதல் என்று வரும் பொழுது ஆதாயத்துக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவின் சிலை என்ன பண்ணல? தொழுது கொள்ளல. தொழுது கொண்ட அத்தனை பேருடைய பேர் எதுல இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? யாரு பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவர்கள் மனிதர்களை தொழுது கொள்ளுவார்கள். அவர்கள் சிலையை தொழுது கொள்ளுவார்கள். அவர்கள் மரத்தை தொழுது கொள்ளுவார்கள். அவர்கள் முச்சந்தில நின்று கன்னத்துல போட்டு கொண்டு போவார்கள். அவர்கள் இரவு நேரத்துல பேய் பிடிக்கும் என்று சொல்லி கறிக்கொட்டையும் வேப்பலையும் அள்ளி போட்டு போவார்கள். அவர்கள் பிள்ளைக்கு அழுது கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம் மந்திரிச்சு தாயத்து கட்ட போவார்கள். அவர்கள் போவார்கள். பிள்ளைக்கு கண்ணு பட்டோன்னு சகப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு கற்றவர்கள் போவார்கள். அடுத்து யாரு போவா? தேவ சமூகத்தை விட்டு வேற எந்த இடத்துல விசுவாசி போய் நின்று அற்புதத்துக்கு காத்திருக்குதோ அந்த விசுவாசி அன்னையோட ஒளிஞ்சிச்சு பரலோகத்து வாசலை மறந்து போயிட வேண்டியதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப எழுதப்படாதவன் எங்கதான் போய் நிற்பான்? நான் சொன்ன அத்தனையிலும் போய் நிற்பான். மந்திரிக்க போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. போகட்டும், சந்தோஷமா போகட்டும். பரலோக வாசல்ல பார்க்கலாம். அக்கினி கடலா இல்ல பரலோக வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறாங்களான்னு எங்க பார்க்கலாம்? அங்க போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேரை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் விட்டுறது. என்னத்துக்கு போய் கேட்பானே, இதெல்லாம் சொல்லுவானே. சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன பாசு வந்துச்சுன்னு திரும்பி நம்மளை கேட்க போறாங்க. பக்ரீத் வந்தா போதும், பக்கெட் எடுத்துட்டு போயிறது, கறி வாங்குறது. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அன்னைக்கெல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும். ரம்ஜான் பக்ரீத் வந்துடக்கூடாது. ஓசில கறி கிடைக்குதுன்னா பக்கெட் எடுத்துட்டு திருவா சுத்த போயிடுறது. விசுவாசி விசுவாசி ரட்சிக்கப்பட்ட தேவசபை விசுவாசி, வேற ஊர்ல வேற யாரும். அப்ப அங்க போனவங்க பேர்லாம் எதுல இல்லையா? யாரெல்லாம் போனீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர். அதனால இப்படிப்பட்ட உலக பிரகாரமான அற்ப காரியத்துக்காக எங்கேயும் போய் விசுவாசி என்ன பண்ணாதீங்க. ஓசியில கொடுக்கறான்றதுக்காண்டி வேண்டாம், நல்லா இருக்காது சொன்னா. அல்லேலூயா. போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா
போகக்கூடாதுதான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. தேவ வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எஸ்னா எஸ், நோனா நோ, ரீசனே கிடையாது. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம். அதனால சில அற்பமான உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து போறவங்க யாரா? பேர் எழுதப்படாதவங்க. பேர் எழுதப்படாதவங்க. அதே வெளிப்படுத்தல் 20ல சோத்திரம் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை வாசிங்க. 12, 13, 14. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். போதும் போதும். 13வது வசனத்தை கவனமா வாசிங்க, கவனமா கேளுங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தன்னிலுள்ள மரித்தோரை. அடுத்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். போதும் போதும். இந்த 13வது வார்த்தையில 2 மரணத்தை அங்க எழுதினார். சமுத்திரம் தன்னிலும் மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தார்கள். சமுத்திரம் என்பது சூசைடு, தற்கொலை பண்ணி சாகுறவங்க. தற்கொலை பண்ணி சாகுறவங்க. இரண்டாவது இயற்கையா சாகுறவங்க. ரெண்டாவது 2 பேரையும் கொண்டு போய் எங்க தான் நிப்பாட்டுறாங்க. இதுல யார் உள்ள போவா, யார் வெளியே வர மாட்டாங்க. கிரியைகளின்படி சூசைடு பண்ணி செத்தா பரலோக வாசல்ல இடம் கிடையாது. தற்கொலை பண்ணி செத்தா பரலோகத்துல இடம் கிடையாது. அதனால விசுவாசிகள் எந்த எண்ணத்துக்கு போக கூடாது? தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு போக கூடாது. அல்லேலூயா. தற்கொலை பண்ணி செத்தா இதுவரைக்கும் வாழ்ந்த விசுவாச ஜீவியத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இதுக்கப்புறம் எனக்கு உதவ யாருமே கர்த்தர் இல்லையா? இயேசு உயிரோடு இல்லையா? அவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா? அவர் உதவி செய்ய மாட்டாரா? அப்ப மரிக்கிறவங்களும் எந்த நிலைமையில தான் மரிக்கிறாங்க? நான் வாழ்ந்து வேஸ்ட், நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ்ந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, இனி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. அங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு உதவி செய்யும்படி தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் யாருக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு அங்க ஆட்டுக்குட்டி யானுடைய தோற்றத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. இங்க நம்ம தூக்கு மரத்துல தொங்குறதுக்கு என்ன பண்றாங்க? நிறைய ஊழியக்காரங்க சாட்சி கேளுங்க. சோத்திரம் தூக்கு மரத்துல போய் தூக்கு போலான்னு போறப்ப வார்த்தை கேட்டிருக்கோம், மகனே சாக போறியா வாழ போறியா அப்படின்னு. தூக்கு மரத்துக்கு போன எத்தனையோ பேரை இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரரா மாத்திருக்கிறாங்க. சோத்திரம் சத்தியத்தை கேட்கிற விசுவாசிகள், அப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்ட விசுவாசிகள் எங்க போய் நிக்கிறாங்க? இப்ப எலி மருந்து வாங்குறதுக்கும், பால்டாயில் வாங்குறதுக்கும், பூச்சி மருந்து வாங்குறதுக்கும், தற்கொலை பண்ணி சாகுங்க அடக்கமான நான் வரேன், பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எங்க போக முடியாது? தற்கொலை பண்ணி செத்தா பரலோகத்துல இடமே கிடையாது. அதனால இந்த நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க பத்திலாம் பார்த்தா அப்புறம் பரிதாபமா இருக்கும். ஐயோ பாவம், இவ்வளவு நாள் வாழ்ந்தான், இப்ப கடைசியில செத்து போயிட்டாங்க. ஏன் பரிதாபம்னா பரலோகத்துக்குள்ள அவன் போக போறது இல்லையே. அப்ப ஸ்தோத்திரம், யாரு எங்க போக போறது இல்ல? சமுத்திரம் தண்ணீர் மரித்தோரை, தற்கொலை பண்ணி செத்து கொண்டவர்கள் பரலோகத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் இடம் வச்சிருக்கிறாரு. 15வது வசனத்தின் கடைசியில சொல்லப்படுது, அக்கினி கடல். பெயர் எழுதப்படாதவர்கள், பெயர் கிறுக்கி போடப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் வைத்திருக்கிற ஒரே இடம் எதுனா அக்கினி கடல். யாரு பேரு கிறுக்கப்படும்? வேதத்துக்கு கீழ்ப்படியலனா பேரு கிறுக்கப்படும். யாரு பேரு கிறுக்கப்படும்? நீதிமானா வாழலனா யாரு பேரு கிறுக்கப்படும்? சோத்ரா தன் ஆவிக்குரிய வாழ்க்கைய ஜாக்கிரதையா காத்து கொள்ளாதவனுடைய பேர் கிறுக்கப்படும். யாருடைய பேர் கிறுக்கப்படும்? வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்றவங்க பேர் என்ன பண்ணப்படும்? கிறுக்கி போடப்படும். அப்ப இவங்க எல்லாம் எங்க போறாங்க? டைரக்டா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள் தள்ளப்படுகிறார்கள்.
முதல் மரணம் தான் வியாதிப்பட்டு செத்துருக்கலாம். இரண்டாவது மரணம், அப்படிப்பட்ட மரணம் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை இரண்டாவது மரணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு ஒரே மரணம் தான், நான் கிறிஸ்துவோட ஐக்கியமாயிரணும். இன்னொரு மரணம் எனக்கு வேண்டாம். இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ள நான் போக கூடாது. 11 வசனம் 14 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அக்கினி கடலில் தள்ளப்பட்டா அது இரண்டாம் மரணம். அதுக்கப்புறம் உயிர் தெழுதலே, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பே. நான் வாழ்ந்தும் பிரயோஜனம். ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்கு அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் என்ன பண்ணும், உருவாகும். அப்ப புதிய வானம் புதிய பூமி இயேசுவோடு நான் அந்த உலகத்துல நான் வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கணும். கிறுக்கி போடப்பட்டிருந்தா நான் புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போக மாட்டேன், அக்கினி கடலுக்குள்ள போயிருவேன். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பேர் எழுதப்பட்டவங்களா இருக்கணும். 21 27 வசனத்தை வாசிங்களேன். அப்போ வெளிப்படுத்தல் 21 27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஸ்தோத்திரம். யாரு பிரவேசிக்க மாட்டாங்களா, தீட்டு, அருவருப்பு, பொய். நான் தீட்டுள்ள வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது. தீட்டுனா அது பாவத்தை குறிக்குது, தீட்டுனா துரோகத்தை குறிக்குது, தீட்டுனா ஆகாத செயலை குறிக்குது. அதான் சொல்லப்படுகிற வேதத்துல, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை எடுக்கும். அப்ப ஸ்தோத்திரம். முதலாவது தீட்டு, தேவன் வேண்டாம் என்று சொன்னதை தொட்டா தீட்டு. தீட்டு உள்ளவன் எங்க போக போறதில்ல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட போறதில்ல. இரண்டாவது அருவருப்பானது, தேவனே முகம் சுளிக்கத்தக்க சில காரியங்கள் இருக்கு. அது நிறைய நம்ம ஆல்ரெடி 13 நாள் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். நான் மீண்டும் சொன்னதே சொல்ல நான் விரும்பல. அதனால அருவருப்பான காரியங்களை செய்யறதற்கு விசுவாசிகள் ஒரு நாளும் இணைக்க கூடாது. உலகத்துல ஒரு விஷயம் அருவருப்புன்னு தோணுதுன்னா அது தேவனுக்கு மட்டும் அது இனிப்பாவா இருக்கும், அவருக்கும் அது எப்படிதான் இருக்கும். உலகத்திலேயே சில விஷயம் பாவன்னு முத்திரை போட்டிருக்கிறப்ப அதை ஏன் போய் நம்ம ஸ்தோத்திரம் வாஞ்சியோடு எடுத்து செஞ்சு அருவருப்பையும் பெற்றுக்கணும். உலகமே அதை பாவம்னு சொல்லுது, பரலோகம் மட்டும் அதை நான் பாவம் நான் சொல்ல போகுது. இன்றைக்கு விசுவாசிகள் தைரியமா அதை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. உலகத்துல இருக்கக்கூடியதான உலக மனுஷர்களே ஆலோசனை சொல்லும் பொழுது, போதை பொருட்கள் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, ஸ்தோத்திரம் சினிமா தியேட்டர்ல உங்க பணத்தை என்ன பண்ணாதீங்க, செலவழிக்காதீங்க, சீரியல் மாதிரி அழுது சாகாதீங்க, போன்ல விழுந்து சாகாதீங்க அப்படின்னு சொல்லி உலக மனுஷன் என்ன பண்றான், அறிவுரை கொடுக்குறான். நல்ல மனுஷனா வாழுங்கப்பா, நல்லா சிரிங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு யார் ஆலோசனை சொல்றா, உலக மனுஷன் சொல்றான். அப்ப உலகத்தின் பார்வையிலேயே அருவருப்பா இருக்கிறது நான் ஏன் செய்யணும்? அப்ப நன்மை தீமை என்னதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு நான் ஏன் அருவருப்பான காரியத்தை செய்ய போறேன்? அப்ப மூன்றாவது காரியம் அங்க சொல்லப்படுகிறது, பொய்யானவைகள் நடப்பிக்கிறதும் ஆகிய. பொய்யான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நடப்பிக்க கூடாது. நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததா சொல்லுவதும், பேசாத ஒரு வார்த்தைய பேசினதா சொல்றதும், அதுக்காகவே சில பேர் வைராக்கியமா வாழுவாங்க. பாத்திருக்கீங்களா யாராவது அப்படி? நான் 2-3 பேரை பார்த்திருக்கிறேன். சொன்னது பொய்யா இருக்கும், பொய்ய உண்மையாக்குறதுக்காண்டியே அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. பொய் என்ன பண்ணக்கூடாது, நடப்பிக்க கூடாது. இவங்கெல்லாம் எங்க போக மாட்டாங்களாம், அதில் பிரவேசிக்க. எதில் பிரவேசிக்க மாட்டாங்க? பரலோகத்தில். அப்ப யாரு பிரவேசிப்பா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எதில்? பரலோகத்தில். பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஜீவ புஸ்தகத்தினுடைய பேர் எழுதப்பட்டிருக்குன்னா நான் எங்க போவேன்? பரலோக வாசலுக்குள்ள பிரவேசிப்பேன். என் பேர் எழுதுனா நான் எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்படியே 22:19 வாசுங்க. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு விஷயம் வைக்கிறாரு, யாருடைய பேரை மொத்தமா தூக்குவாராம்? எந்த தீர்க்கதரிசன புஸ்தகம்?
இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தைய யாராவது குறைச்சாலோ கீழ்ப்படியாமல் போனாலோ, ஏன்னா எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் என்ன பண்ணக்கூடாது, ஏறவோ இறங்கவோ கூடாது. அப்படிப்பட்ட வேத வசனத்தை, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினாலும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணுமா, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைய நான் ஏத்தவும் கூடாது, இறக்கவும் கூடாது. அப்ப முழுக்க முழுக்க இந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படி. இதை தான் நான் முதல்லயே சொன்னேன். எதுக்கு கீழ்ப்படியணும்? வேத வசனத்துக்கு. வேத வசனத்தின்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டா போதும், அவங்களுக்கு ராஜ்யம் கன்ஃபார்ம். இதுக்கு கேரண்டியா என்னால சொல்ல முடியும். இந்த வார்த்தையை ஏத்தாம இறக்காம நான் வாழ்ந்தேனா, நான் பிரசங்கிச்சேனா. இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு, தங்களுக்கானவைகளை எடுத்துக்கொள்வது. இந்த வேதம் அநேகருடைய வாழ்க்கையில எப்படி ஆயிருச்சு, தங்களுக்கானதை மாத்திரம் கொத்தி பெருக்கக்கூடியதான கோழியை போல இன்றைக்கு வேத வசனம் என்ன ஆயிருச்சு, மாறிடுச்சு. இந்த கோழிக்கு அரிசி போட்டீங்கன்னா போட்டதெல்லாமே அரிசியா தான் இருக்கும். ஆனா இந்த கோழியை பாருங்களேன், 2 புரண்டி அப்படி கொத்தும். போட்டதெல்லாமே சாப்பாடு தான். அதையும் அந்த கோழி என்ன பண்ணும், சீச்சி கொத்தி சாப்பிடும். அது போலதான் வேத வசனமும். கடல் போல வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் பறிச்சு என்ன பண்றது, கொத்தி எடுக்கிறது. தங்களுக்கான வசனத்தை எடுப்பது தவறு. அதாவது தங்களுக்காக வசனத்தை எடுப்பது தவறு. தங்களுக்கான வசனத்தை எடுக்கிறது வேற, ஜெபத்துல உட்காந்து எடுக்கிறது வேற. ஆனா நமக்காகவே சில வசனத்தை எடுப்போம் பாருங்க, நம்ம செஞ்ச காரியத்துக்காக, அதை சரின்னு நிரூபிக்கிறதுக்காக, இது வேதத்தை இருக்குன்னு சொல்றதுக்காக, சில போதகத்துக்காக வேத வசனத்தை புரட்டவும். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட புரட்டலான வாழ்க்கையை வாழ்ந்து எங்க போக முடியாது ராஜ்யத்துக்குள்ள. அப்ப ஜீவ புஸ்தகம் என்றால் தேவன் யாரை பரலோக வாசலுக்குள்ள அனுப்பணும், யாரை அனுப்ப கூடாது என்பதை அவர் சோதரர் என்ன பண்றாரு, நிர்ணயம் பண்ணக்கூடிய புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம். இதுல என் பேரு எழுதப்பட்டு இருக்கணும், இல்லை என்றால் எங்க போக முடியாது. கிறுக்கி போட்டிருந்தாருன்னா, சிலருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு ஆனா கிறுக்கி போடப்படுகிறது. சிலருடைய பேர் எழுதப்படுது ஆனா கிறுக்கி போடப்படுகிறது. ஆனாலும் தேவன் தயவுள்ளவராச்சா, அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இப்போதும் வார்த்தைகளை கேட்டு வார்த்தைக்கு செயல்பட்டால் அவர் நமக்கு இரக்கம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு புஸ்தகத்தை நம்ம தியானிக்க போறோம். அதாவது 5வது ஒரு புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். மல்கியாவின் புஸ்தகம் 3:16 எடுத்து வாசிங்க. மல்கியா 3:16. காலையில மத்தேயு என்று மாத்தி சொல்லிட்டேன், அதை நீங்க மாத்தி எழுதிக்கங்க. மத்தேயுல மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளுவார்கள். அவர்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கு ஒரு புஸ்தகத்தை சொல்லப்படும், ஞாபக புஸ்தகம். இது என்ன புஸ்தகமா? ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகத்துல எதையெல்லாம் கர்த்தர் கொண்டு வராருன்னா, ஒரு 3 விதமான காரியத்தை என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். முதலாவது எதை கொண்டு வருகிறாருன்னா, இந்த மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் பாக்குறப்ப சோத்திரம், தசம பாகத்தை அவர் என்ன பண்றாரு, கொண்டு வராரு. தசம பாகத்தையும் காணிக்கையையும் அங்க கொண்டு வராரு. இரண்டாவது எதை கொண்டு வராருன்னா, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராரு. மூன்றாவது எதை கொண்டு வராருன்னா, தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய பேச்சுகளை கொண்டு வராரு. தேவன் எதையெல்லாம் ஞாபகம் வைக்கிறாருன்னா, யார் யாருடையதான ஸ்தோத்திரம் தசம பாகங்களே அவர் என்ன பண்றாரு, கணக்குல வைக்கிறாரு. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகத்தக்க செயல்பட்டவங்களை கணக்குல வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். மூன்றாவது தேவ தூஷணம் பேசினவங்களை கணக்குல வைக்கிறார். அப்ப நன்மை செய்தவனும் இந்த ஞாபக புஸ்தகத்துல இருக்கிறாங்க, தீமை செய்தவங்களும்
இந்த ஞாபக புஸ்தகத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து தேவன் சொல்றாரு 6வது வசனத்துல, நான் கர்த்தர், நான் மறவாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அப்ப ஞாபக புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைக்கிறாரு. என்ன வார்த்தைனா, நான் கொடுக்கிற வாய்ப்பை யாரு பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறாங்களோ அவர்கள் பெயர் எதில் எழுதப்படுகிறது? ஞாபக புஸ்தகத்துல. ஒருவேளை மனசாட்சியின் புஸ்தகத்துல நான் துரோகம் பண்ணிருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் உண்மையின் புஸ்தகத்துல நான் துரோகம் பண்ணிருக்கலாம், ஒருவேளை வார்த்தையில, ரகசிய வார்த்தையில, ஞாபக புஸ்தகத்துல, இதுல எல்லாம் என் பேர் வேறு விதமா இருக்கலாம், இதுல எல்லாம் என் பேரு வேறு விதமா இருக்கலாம். ஆனா ஞாபக புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் எதுக்குன்னா, சீர்படுத்தி கொண்டவர்களை நினைப்பூட்டும்படியான புஸ்தகம் தான் ஞாபக புஸ்தகம். சுருக்கமா சொல்லணும்னா, எஸ்தருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அங்க ஆகாசுர ராஜாக்கு ராத்திரி தூக்கம் வராது. ராத்திரி தூக்கம் வராம இருக்கிறப்ப அங்க ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பார். அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறப்ப அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னா, இதுவரைக்கும் அரண்மனையில் நடந்த காரியங்கள் என்ன என்ன, தேசத்தில் நடந்த காரியங்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் பரிசு கொடுத்தோம், யாருக்கு தண்டனை கொடுத்தோன்ற லிஸ்ட் அவுட் என்ன பண்ணும் அதுல போட்டிருக்கும். தூக்கம் வராததுனால ஆகாசுர ராஜா என்ன பண்ணாரு, அந்த புஸ்தகத்தை புரட்ட. அதுல யாரு பேர் வந்துச்சு? மொர்தெகாய் பேர் வந்துச்சு. எப்படி மொர்தெகாயோட பேர் வந்துச்சு? ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணினவர்களை மொர்தெகாய் காமிச்சு கொடுத்து, ராஜாவின் ஜீவனுக்கு அவர் சோத்திரம் ஜீவனுக்கு கேடு விளைவிக்கும்படியான வந்த ஜனங்களை அவர் சோத்திரம் காண்பித்து கொடுத்து, ராஜாவின் ஜீவனுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்ததாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்தாக்க என்ன என்ன கொடுக்கல? வெகுமதி கொடுக்கப்படல. அப்ப ஞாபக புஸ்தகம் என்பது நான் செய்த நற்கிரியைகளுக்கு நான் பெற்றுக்கொள்ளாத பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஞாபக புஸ்தகம் என்ன பண்ணுது இருக்கிறது. இரண்டாவது, நான் ஸ்தோத்திரம் அநேகருக்கு முன்பாக நான் துரோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஞாபக புஸ்தகத்துல நான் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு சகைவை போல இனி நான் உத்தம வாழ்க்கையை வாழுவேனா அவங்க பெரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஞாபக புஸ்தகம் என்பது நமக்கு இன்னொரு சான்ஸ் போல, இன்னொரு வாய்ப்பை போல. அதனாலதான் மலிகள் எழுதி வைக்கிறாரு, நான் மறவாதவர், நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை, நீங்கள் மீண்டும் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுவீர்கள் என்றால், அதாவது 7வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கிய என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு நான் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அங்க தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என் பக்கம் என்ன பண்ணு, திரும்பு. இங்க தசம பாகத்தை அங்க ஒரு 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 காரியமாக அங்க எழுதப்பட்டிருந்தாலும் வேதம் முழுவதும் குறிப்பிடுகிறது, அனைத்து காரியத்தை விட்டு என்ன பண்ணணும், திரும்பணும். அனைத்து காரியத்தை விட்டும் திரும்பணும். இதுல தசம பாகத்தை குறித்து எழுதியிருக்கிறதுனால எதற்காக தசம பாகம் கொடுக்கணும்? 11வது வசனம் 10வது வசனம் சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தசம பாகத்தை எங்க கொடுங்க? நீங்க தொழுது கொள்ளுகிற ஆலயத்துக்கு கொடுங்க. நீங்க எந்த ஆலயத்துல அங்கம் வகிக்கிறீங்களோ, நீங்க எந்த ஆலயத்துல ஸ்தோத்திரம் நீங்க ஆராதிக்கிறீங்களோ அந்த ஆலயத்தின் நிமித்தம் அநேகருக்கு நன்மை உண்டாகத்தக்க, அநேகருக்கு ஸ்தோத்திரம் பசி ஆகாரம் கிடைக்கத்தக்கதாக உங்கள் தசம பாகங்களை ஆலயமாகிய பண்டக சாலையில சேருங்க. அப்பொழுது உங்களை நான் என்ன பண்றேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன், இல்லையா என்று சோதித்து பாருங்கள்னு சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறார். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தில் பலி செலுத்தல, ஆலயத்துக்கு தசமபாகம் செலுத்தல, ஆலயத்துக்கு உண்மையா இல்ல, அவங்க போன இடம் அனைத்தும் விக்கிரக ஆராதனை இடங்கள். அவங்க பலி செலுத்த போனது விக்கிரகத்துக்கு, அவங்க காணிக்கை கொடுத்தது விக்கிரகத்துக்கு, அவங்க பொருத்தனை பண்ணது விக்கிரகத்துக்கு, அவங்க தசமபாகம் கொடுத்தது விக்கிரகத்துக்கு. அதனாலதான் எழுதி வைக்கிறாரு, நீ என் சமூகத்துக்கு வந்துட்டு சொல்லல உன்னை ஆசீர்வதிக்கல இல்லையா அப்படின்னு. என் சம்பாத்தியத்தின் காணிக்கையும் தசம பாகமும் எங்கே போகிறது? கணக்கு யாரு கேட்கிறா? தேவன் கேட்கிறார்.
என் ஆலயம் ஆகாரம் கொடுக்க முடியாதபடிக்கு அது ஸ்தோத்திரம் வறண்டு போயிருக்கே, நீ உன் தசம பாகத்தை எங்க போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அதனால நீ எங்க போய் கொடு, மீண்டும் என் ஆலயத்துக்கு வா, அவனை ஆசீர்வதிக்கலையான்னு அப்புறம் பாரு. இந்த தசம பாகம் சத்தியத்தை நான் ஸ்தோத்திரம் எடுக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. நம்முடைய மாவட்ட போதகர் இருக்கார்ல, அவர் ஒரு முறை மிகவும் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்ப மருத்துவமனையில் அவரு ஸ்தோத்திரம் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தையை தேவ சமூகத்துல பொருத்தனை என்ன பண்ணாரு, வச்சார். என்ன பொருத்தனை அப்படின்னா, ஏசப்பா எனக்கு இந்த வியாதியிலிருந்து நீங்க சுகத்தை கொடுத்தீங்கன்னா, நான் மருத்துவமனைக்கு வராதபடிக்கு எனக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்கன்னா, அதாவது சுகத்தை கொடுத்தீங்கன்றதை விட எனக்கு இந்த மருத்துவமனைக்கு வந்து நான் கொடுக்குற காசை நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அப்படின்னா ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன். என்னோடு இருக்கக்கூடியதான உதவி ஊழியர்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஊழியர்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதை நான் காணிக்கை என்ன பண்றேன், கொடுக்குறேன். இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மருத்துவமனைக்கு நான் வீண் செலவு பண்ணாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அதை அவர் என்ன பண்றாரு, செய்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன, நான் அடிக்கடி என்னுடைய ஊழியர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, சோத்திரம் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை கேட்டு எங்க வந்து எல்லாரும் கொடுக்கணுமா, ஆலயத்துல வந்து ஒரு டாக்டர் கொடுக்கிற ஃபீஸ், ஒரு நாளைக்கு டாக்டரை பார்த்தா ஃபீஸ் எவ்வளோங்க வருது? நார்மலா டாக்டரை பார்த்து ஃபீஸ் வாங்கி மருந்து வாங்கினா 1000 ரூபாய் க்ளோஸ். ஆனா வேதம் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நீ உலகத்துக்கு கொடுக்கறத விட தேவ சமூகத்துக்கு கொடு, அவனை ஆசீர்வதிக்கிறான் இல்லையான்றத நீ பார், ஆசீர்வதிக்கிறான் இல்லையான்றத நீ பார். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய காரியத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உண்மையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்படியே வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், அதே புஸ்தகத்துல 13-14 வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? சிலருடைய கேள்வியே இதுதான், நான் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், நான் ஜெபத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், அவர் உயிரோட தான் இருக்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறாரா, நான் ஜெபத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம், எனக்குன்னு இயேசு என்ன செஞ்சாரு? இந்த கேள்வி அநேக விசுவாசிகளுக்குள்ள என்ன பண்ணுது, இருக்கு, சபைகளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையா, தேவ தூஷணம். இதெல்லாம் என்னது, தேவ தூஷணம். ஏன்னா சவுல் என்னப்பட்ட ராஜா ஸ்தோத்திரம் தேவ தூஷணம் செய்யும்படியாக அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை நோக்கி என்ன பண்ணாரு, போய் பார்த்தாரு. ஞான திருஷ்டிக்காரனை போய் என்ன பண்ணாரு, பார்த்தார். இதெல்லாம் என்ன அர்த்தம், தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுவான். மதிகேடன் தான் சொல்லுவான் தேவன் இல்லை என்று. நான் மதி உள்ளவனா மதி அற்றவனா? மதி உள்ளவன். நான் என்ன சொல்லணும், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பது நலம். அப்ப இது எல்லாத்தையும் யார் நினைவுல வச்சிருக்கிறா? ஞாபக புஸ்தகம் என்கிறதான ஒரு புஸ்தகம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா அதுல நோட் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு எச்சரிப்பு கொடுத்தனா எச்சரிக்கப்பட்டேனா, எச்சரிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்தேனா எழுதப்பட்டிருக்கு. இல்ல கடினமான உபதேசத்தை கேட்டோம், அன்பான உபதேசத்தை கேட்டோம், சோத்ரம் இவன் புத்தி திருந்தவே இல்லை, இவன் மனம் மாறவே இல்லை, இவன் செஞ்சதே தான் செஞ்சுட்டு இருக்கான், நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு விசுவாசமான வாழ்க்கையை கேள்விக்குள்ள வாழ்க்கையாவே மாத்தி கொண்டு இருக்கிறானா, அதையும் ஞாபகத்துல வச்சிருக்கிறார். இது எதுக்கு தெரியுமா? ஞாபக புஸ்தகம் லாசருவுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் நடக்கும்போது ஐஸ்வர்யவான் ஒரு வார்த்தை சொல்லுவான், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன பண்ணல, பூலோகத்துல யாருமே பிரசங்கம் பண்ணல, அதனால என் தம்பியை போய் என் அண்ணனை போய் நான் என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ணி அவங்கள நான் புத்தி தெளிய பண்றேன்னாரு. அப்ப அங்க தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதுக்கான ஆள் என்ன பண்றேன், கீழே
வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை கேட்டா இவன் மனம் திரும்பி வந்தா பரலோகத்துக்கு வரட்டும், இல்ல நரகத்துக்கு போட்டு என்ன பண்ணாரு? அது எந்த வார்த்தை? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே எனக்கு இது தப்புன்னு யாருமே சொல்லலையான்னு ஞாபக புஸ்தகம் புரட்டப்படும். இல்லையே, அன்னைக்கு ஊழியக்காரன் இந்த பிரசங்கத்துல இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தையை சொன்னானே, உன் புத்தி எங்க போச்சுன்னு அங்க என்ன பண்ணுவாரு? அதுக்கு தான் பிரசங்கத்தை கவனமா தூங்கி வழிய கூடாது. பிரசங்கத்துல இன்னைக்கு பாதி பேர் பிரசங்கத்தை தூங்கி வழியறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்தும் பிரயோஜனம் இல்லையே, கடைசி இந்த ஆலயத்துக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப பிரசங்கத்தை தூங்கி வழியாமல் கவனிக்கிறவனுக்கு ஞாபக புஸ்தகம் இருக்குன்றத ஞாபகப்படுத்துறேன் நான். ஏன்னா சொக்கி வழியும், அப்பதான் உங்களுக்கான குறிப்பு கடந்து போகும். நம்ம பரலோகத்துல போய் சொல்லுவோம், ஆண்டவரே இது தப்புன்னு எங்க ஊழியக்காரர் போதிக்கவே இல்லையாப்பா. அவர் புரட்டுவார், இத்தனாம் தேதி இந்த கிழமை இத்தனை மணிக்கு இந்த கூட்டத்துல சொன்னானா இல்லையா அந்த ஆளு? இல்லைன்னு சாதிக்கணும். ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு போதிக்கப்பட்ட அனைத்தும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அனைத்து சத்தியங்களும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு கண்டித்து உணர்த்தப்பட்ட அனைத்து எச்சரிப்பின் வார்த்தைகளும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் கீழ்ப்படிஞ்சனா இல்லையா? இருக்கு. ஒப்பு கொடுத்தனா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? யாரும் போய் தேவ சமூகத்துல ஞாபக புஸ்தகத்துக்கு முன்னாடி போய் எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு நடிப்போம் பாருங்க, சொரியவே தெரியாது பாஸ்டர், எத்தனை மணிக்கு பிரேயர்? 7 மணிக்கு நினைச்சேன் பாஸ்டர். இல்ல, ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. எத்தனை மணிக்கு பிரேயருங்கிறது ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. எத்தனை மணிக்கு வந்தோம் என்பதும் ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்ன்றது கூட அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கேப்பாரு, எத்தனை மணி ஜபத்துக்கு நீ எத்தனை மணிக்கு கிளம்பி போன? இதுல இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த புஸ்தகத்தின் பெயர் ஞாபக புஸ்தகம். ஒரு ராஜா, ஆகாஸ்வேர் என்கிற ராஜாவே தன் தேசத்துக்கு ஒரு ஞாபக புஸ்தகத்தை வச்சிருப்பான் என்றால் பிரபஞ்சத்தை படைத்தவர் வச்சிருக்காம இருப்பாரா? என்னைக்கோ நடந்த மொர்தெகாயுடைய சம்பவம் என்னைக்கு திறக்கப்படுது? சில வருஷங்கள் கழிச்சு, சில மாசங்கள் கழிச்சு என்ன பண்ணப்படுது? திறக்கப்படுது. மொர்தெகாய்க்கே சோத்திர வெகுமதியை ஆகாசுர ராஜா கொடுப்பாருன்னா எனக்கு என் பரலோக ராஜா கொடுப்பாரா மாட்டார்? கொடுப்பார்ல. சில வெகுமதி கிடைக்கலையா, சந்தோஷமா இருங்க, ராஜா ஞாபகம் வச்சு கொடுப்பாரு. சில எச்சரிப்பு வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா, கவலைப்படாதீங்க, ராஜா ஞாபகம் வச்சு அக்கினி கடல்ல போடுவார். நோ டவுட், நோ கன்ஃபியூஷன். அப்ப சொல்ற ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு நான் என்றைக்கும் கீழ்ப்படிஞ்சே ஆகும். அல்லேலூயா. 6வது ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், எழுதிக்காங்க, சின்ன குறிப்பு தான் அது. வெளிப்படுத்தல் 20:13, அதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:13. வெளிப்படுத்தல் 20:13. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இது என்ன புஸ்தகம்னா பொதுவான கிரியைகளின் புஸ்தகம். என் கிரியைகளை அங்க புஸ்தகமாக என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 11:15, மத்தேயு 16:27, இந்த 2 காரியத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல 2 கொரிந்தியர் 11:15 போடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு அப்படின்னா, சுவிசேஷ வசனத்தை தவறா எடுத்து செயல்பட்டவங்க அங்க என்ன பண்றாரு? கோட் பண்றாரு. 2 கொரிந்தியர் 11:15 அங்க என்ன போடப்பட்டிருக்கு? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய். இது யார் இந்த கிரியை அப்படின்னா, வேஷம் போடக்கூடிய மனுஷர்கள். வேஷம் போடக்கூடிய மனுஷர்கள். நான் வேஷம் போடுற வாழ்க்கையை வாழ்றேனா இல்ல நியாயமான வாழ்க்கையை வாழ்றேன்? நான் வேஷம் போடுற வாழ்க்கையை வாழ்றேனா? வேஷம் போடுறவன் எப்படிப்பட்ட வேஷம் போறானா, அவன் ஒளியின் தூதன். சாத்தான் ஒளியின் தூதனின் வேஷத்தை போட்டுதான் எங்க இருந்தான்? பரலோகத்துக்குள்ள இருந்தான். அவனை பின்பற்றுகிற அத்தனை பேரும் வேஷமா போடுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க.
வேஷம் யாரு போடுவா? வேஷம் எதுக்கு போடுவாங்க? ஒன்று ஏமாத்துவதற்கு, இரண்டாவது பணம் சம்பாதிப்பதற்கு. வேஷம் போட்டு நான் சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வேஷம் போட்டு பரிசுத்தவான்ற பேர் வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒளியின் தூதனை வேஷம் போட்டு தான் என்ன பண்ணான்? தெரிஞ்சான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி கூட்டத்துக்குள்ள ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு என்ன இருக்குதான்? ஓனாய் இருக்குதான். அந்த ஓனாய் நினைச்சுக்கிட்டு இருக்கு, நான் ஆட்டுத்தோல் போத்திருக்கனால இந்த மெய்ப்பன் என்ன பண்ண என்னை கண்டுக்கலன்னு. ஆனா அந்த ஓனாயை யாரு பார்த்துட்டு இருக்கிறா? இந்த ஓனாய் யார் தெரியுமா? விசுவாசிகளையே கடிச்சு கொதறக்கூடியது. இந்த ஓனாய் யாருன்னா, மந்தைக்குள் இருக்கிற ஆட்டையை கடிச்சு ரத்தத்தை உரியக்கூடியது. இந்த ஓநாய்கள் சபைக்குள்ள இருந்துகிட்டு சபையை 2 துண்டா என்ன பண்ணும்? ஆக்கும். ரத்தத்தை உரியும், மாம்சத்தை பீறிட்டு போடும், ஜீவனை கொல்லும், வம்ச விருத்தி அடையாதபடிக்கு பண்ணும். இது எல்லாமே யாருடைய கணக்குல இருக்கு? கிரியைகளின் புஸ்தகத்துல இருக்கு. நான் என்னென்ன கிரியைகள் சபைக்குள்ள பண்ணேன், நான் செய்த அனைத்து கிரியைகளும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது சிலருக்கு நன்மையா இருக்கும், சிலருக்கு தீமையா இருக்கும். தேவன் பார்வையில் அது எப்படி இருக்கு? கிரியைகளின் புஸ்தகம் திறக்கப்படும், நான் செய்த அனைத்து கிரியைகளும் வெளியில வரப்படும். சபையானது 6 புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஒன்று மனசாட்சி, 2வது வார்த்தை, 3வது ரகசிய வார்த்தை, 4வது ஜீவ புஸ்தகம், 5வது ஞாபக புஸ்தகம், 6வது பொதுவான கிரியை. என் வாழ்க்கை 6 புஸ்தகத்தின் வட்டத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அடக்கிட்டார். அப்ப ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஞாபக புஸ்தகத்துல என் பேர் இருந்தாதான் எனக்கு கொஞ்சமாவது இறக்கம் என்ன பண்ணும்? வெகு நாட்களுக்கு பின்பு ஒருவேளை நான் அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுற சூழ்நிலை வந்தா கூட ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டு, தேவனே அவன் மனம் திரும்பினவன் சொல்லி ஒரு சத்தம் ஞாபக புஸ்தகம் வந்தா கூட போதும், எனக்கு அப்பவே எனக்கு மறுபடியும் என்ன பண்ணப்படும்? பரலோக வாசல் திறக்கப்படும். ஞாபக புஸ்தகத்திலேயாவது என் பேர் என்ன பண்ணணும்? கிரியையிலேயாவது என் பேர் என்ன பண்ணணும்? இந்த கிரியையில சகையுடைய கிரியை எழுதப்பட்டிருக்கு. முன்பு இவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான், ஆனா நீங்க என்னைக்கு அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அன்னைக்கே அவன் தன் கிரியையை மாத்திட்டான். எல்லாத்தையும் வித்து ஏழைக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் நல்லவனா வாழ்றாங்கிறத எது சாட்சி சொல்லணுமா? கிரியையின் புஸ்தகம் சொல்லணும். அப்ப ஸ்தோத்திரம், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும், நான் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். சபையின் நோக்கம் என்ன? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் சபை சபையா இருப்பதற்கு அர்த்தமே கிடையாது. அதில் ஆராதித்த அத்தனை பேரும் ஆராய்ச்சதுக்கான பிரயோஜனம் கிடையாது. ஏன் சபை இன்றைக்கு சத்தியத்துக்கு நேரா போகணும்னு ஆசைப்படுறோம்? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஏன்னா சத்தியத்துல இருக்கிற சபை தான் வருகை மேல பயபக்தியா இருக்கும். இன்றைக்கு வருகையை குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. நியாயத்திற்கு குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா பிரசங்கத்தை கொஞ்சம் மாத்தி பண்ணுங்க, கேட்பாங்க. சுவிசேஷம் வேணும்னா சுவிசேஷம் சொல்லணும், ஆசீர்வாதம் வேணுங்கிறப்ப ஆசீர்வாதம் சொல்லணும், நியாயத்திற்கு வேணுங்கிறப்ப நியாயத்திற்கையும் சொல்லணும். இன்றைக்கு நியாயத்திற்கு நாள் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகும், வருகைக்கு ஆயத்தமாகும். தேவ சமூகத்துல அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதகர நமனா ரிபலஹதர ஹந்தர நமனா ஷகதகர நமனா. ஆவியானவரே உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.